கூட்டணி பலம், சாதனை, தேர்தல் அறிக்கை, இது மூணும் இந்த கூட்டணியுடைய பலம் அப்படின்னு திருமாவளவன் பேசுறாரு. கடந்த கால கசப்புகளை கறந்து ஓரணியில ஒன்றுபட்டு தேர்தல் பரப்புரை களத்தில் இருக்காங்க அப்படின்றதும் இந்த காட்சியில் பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியாது. திரு பொன் வில்சன், இப்போ பாஜகவுடைய மத்திய அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் இறக்குவதுடைய பின்னணி என்ன, அதனுடைய வியூகம் என்ன? இதற்கு இதுவா? இல்லை, இப்போது இதற்கு இதுவாக கிடையாது. இப்போது திருமாவளவன் சொன்ன 3 காரணங்களும் அவர்களை விட அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இந்த 3 விஷயங்களும் எடுத்திங்கன்னா, இப்போ சாதனைகள் எடுத்திங்கன்னா நலத்திட்டங்களை மட்டும் சொல்கிறார் அவர். சாதனைகள்ன்றது நிரந்தரமான சாதனைகள் என்ன அப்படின்னா, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமும் 7.5% இடஒதுக்கீடு, அதில் 2.5% கூட கொடுப்பாருன்னு சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில். இப்போ தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஆளுங்கட்சிக்கு எப்போவுமே மைனஸாக இருக்கும், எதிர்கட்சிக்கு அது ஆதாயமாக இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி தே ஹவ் டு பெர்ஃபார்ம். நீங்கள் செய்தது தான் தேர்தல் வாக்குறுதியில் எதெல்லாம் செய்தீங்க கடந்த காலத்தில், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதுதான் முக்கியமாக இருக்கும். நீங்கள் கொடுக்க போகிற தேர்தல் அறிக்கையே முக்கியமானதாக இருக்காது. ஏனென்றால் எப்போவுமே அப்படி தான். இப்போது எடப்பாடி பழனிசாமி ஐயா 10 வருட ஆட்சியில் 4 வருடம் இருந்தார். தேர்தல் அறிக்கை மறுபடியும் கொடுக்குறாங்க, 1500 ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்குன்னு. நம்ம ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபா சொன்னார். ஆனால் ஓட்டு 1000 ரூபாய்க்கு வந்துச்சு 1500 ரூபா. காரணம் என்னென்னா ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் கொடுக்கல அப்படின்றது தான். 2016 நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா? 2016 100 யூனிட் இலவச மின்சாரம், தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டர், இது எல்லாம் தானே வெற்றியை தேடி கொடுத்ததில் முக்கிய காரணம். 2011 இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுத்தார, எதிர்கட்சியாக கூட வர முடியலையா, அதுவும் காரணமாக எடுத்துக்கலாம்ல. அதனால் இப்போ நடந்ததில் என்ன, யாருக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும் அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தில் என்ன, யாருக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும், இது ஒரு ஆஸ்பெக்ட், 10 ஆஸ்பெக்டில் ஒன்று, அவ்வளோதான். அந்த நேரத்தில் மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாயிருந்துச்சு, அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா ஓட்டுக்கள் பிரியுதுன்னு போது அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் நிறையா இருக்கும். அதில் ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இது, அதாவது ஆளுங்கட்சிக்கு, அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் நம்பகத்தன்மை வந்து அந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து பெரிய அளவில் எதிர்கட்சிக்கு ஆதாயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒன்று. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கூட்டணி பலம் அப்படின்றது சொல்கிறீங்க. கூட்டணி பலம் ஏற்கனவே இருந்த கூட்டணி, அதில் வந்து சொன்ன மாதிரி சில நெருடர்கள் ஏற்பட்டது, அதுக்கு பேட்சப் ஒர்க்கு நடக்குது. அப்போது 2 பக்கமும் சமமாக இருக்குது. கூட்டணி பலம் அப்படின்றது இந்த பக்கமும் சமமாக இருக்குது, 2 பக்கமும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். 3வது பிளேயர் வந்து விளையாடுறதால அந்த ஃபேக்டர் யாருடைய வாக்கை பாதிக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சார், இதில் 3வது பிளேயர் மட்டும்தான் இருக்காங்களா? சசிகலா, புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி, டாக்டர் ராமதாஸ், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே கணக்கில் சேர்ப்பீங்க? இல்லை, அது நிறையா சுயேட்சை கூட நிறையா இருக்காங்க, அவங்களும் பிளேயர்ஸ் தான். அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் ஏற்றுக்கலாம். சுயேட்சையும் இருக்கிறாங்க, அவங்களும் பிளேயர்ஸ் தான். அதனால் நான் அதனால தான் சொல்கிறேன், நான் என்னென்னா எல்லாரையும் ஈக்குவல் படுத்தி சொல்லிட முடியாது. ஏன்னா களத்தில் நீங்கள் ஓட்டு கணிசமாக வாங்கக்கூடியவர்கள் யார், அதுவும் இது வரைக்கும் உறுதி செய்யப்படலை. ஒரு கணிப்பில் நம்ம சொல்கிறது தான், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. நம்ம சீமான் வரைக்கும் தான் நம்ம சொல்ல முடியும், அதை கணிசமாக வாங்கின ஓட்டு அப்படின்றது. அதற்கு மேலே வந்து நம்ம பெருசாக சொல்ல முடியாது, அவங்களாம் இனிமேல் தான் சொல்லணும். கிருஷ்ணசாமி அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தவங்க, அவங்க சுயேட்சையாக கன்சிடர் பண்ணலை, கூப்பிட்டு பத்திரத்தில் கையெழுத்து போட்டதில் அவங்களும் முக்கியமாக தலைவர்கள் இருந்தாங்க. இல்லை, ஓபிஎஸும் அப்படி தான் இருந்தார், முன்னாடி ஒருங்கிணைப்பாளர். இப்போ அநேகமாக அந்த கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? திமுக கூட்டணியில் வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா அவர் தான் கையெழுத்து போட்டார் ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஒரு பிரதான கட்சி. ஆனால் அதெல்லாம் கடந்த காலம் சார். இப்போ என்ன இருக்கிறாங்க அதுதான் சார் உண்மை, அதுதான் யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். யதார்த்தம் நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ, அன்புமணி கையில் அந்த கட்சி சின்னம் இருக்கிறது அப்படின்றது யதார்த்தமான உண்மை. இந்த சைடு எடப்பாடியார் அதிமுக அப்படின்ற கட்சி இருக்கிறது அப்படின்ற உண்மை. இப்போ அங்கே எந்த கசப்பான உணர்ச்சி இருந்தாலும் காங்கிரஸ் ஒன்றாக சேர்ந்து விட்டது, விடுதலை சிறுத்தைகள் அங்கே ஒன்றாக சேர்ந்து விட்டது, கம்யூனிஸ்ட் ஒன்றாக சேர்ந்து, அது உண்மை. இங்கே அதே மாதிரி பங்காளி விரோதம் இருந்தாலும் டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு வந்து விட்டார், இதுதான் உண்மை. அவ்வளோதான். இதுதான் நம்ம பார்க்க முடியும் ஒழிய டீப்பாக நம்ம பார்க்க முடியாது. இன்னும் முரண்பாடு இருக்குதா, இன்னும் பிரச்சனை இருக்குதா அப்படின்றது ரொம்ப டீப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா களத்தில் வந்தாச்சு, இப்போ போராட்ட களம் தான். இப்போ நீங்கள் நம்ம திரும்ப பேச்சை கேட்கும்போது எப்படி இருக்கும்? இல்லை, அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். இன்று மாலை டிடிவி தினகரன் ஒரு பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, இந்த கூட்டணியை ஒருங்கிணைத்தது அமித்ஷா தான் அப்படின்றத மீண்டும் மீண்டும் அதிமுகவுடைய தலைமையை டிச் பண்ணக்கூடிய வகையில் பேசுறாரு. ஏன்னா அதிமுக தான் தலைமை, அதுல ஏற்றுதான் அதை தான் பேசுறாருன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? அவரே பேசுறாரு. இல்ல அவரே பேசுறாரு தான், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே.
இன்னைக்கு பேசலையா அவரு? இல்ல சார், இந்த பரப்புரை இன்னைக்கு பேசல சார். இன்னைக்கு தான் பேசியிருக்காரு சார். இன்னைக்கு தான் பேசியிருக்காரு. இல்ல இப்போ என்ன முதலமைச்சர் ஆக்கிடுவாருன்னு சொல்லியிருக்காரா? அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவார்னு சொல்லியிருக்காரா? யாரை முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு? எந்த வழியில் அவர் வந்தார்ன்றது ஆரம்ப கட்டத்திலே முதல் நாளே சொன்னார். நான் பிஜேபி தான் முயற்சி பண்ணிச்சு என்னை ஒருங்கிணைக்கிறதுக்கு, பிஜேபி மூலமாக தான் பேசணும், ஆனால் எடப்பாடியாரோட ஒப்புதலோடு தான் நான் உள்ளே வந்தேன், அவருடைய ஒப்புதல் பெற்று தான் பேசினாங்க, அப்படி தான் வந்தேன், அவங்க மூலமாக தான் நானும் சீட்டு வாங்கினேன், அவங்க மூலமாக தான் இடங்களும் வாங்கினேன், ஆனால் அதிமுக ஆட்சி கட்டில் உட்கார வைக்கணும், திமுக விரட்டணும், அதுதான் அவருக்கு பிரதான கடமை, பிரதான எண்ணம். அதுதான் கேட்கிறாங்க. அதிமுகவுக்கு இரட்டை தலைமையா? எடப்பாடி விரும்பாத இரட்டை தலைமை மீண்டும் மீண்டும் பேசு பொருளாதுக்கான எந்த இரட்டை தலைமையும் கிடையாது சார். அங்க தலைமையே ராகுல் காந்தி இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கலையே, தலைமையே பேசல, இந்த கூட்டணியை பற்றி ராகுல் காந்தி பேசலையே. ஆனா 21 வருஷமா கூட்டணியில் இருக்கிறாங்களே, இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் பேரை சொல்ல, திமுக கூட்டணியை பற்றி அங்கீகரிக்கல, அவர் எதையுமே பேசலையே. அதுக்கு நீங்களே முரண்படுறீங்க பாருங்க. 21 வருஷமா கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அங்கீகரிக்கணும்? அங்கீகரிக்க வேண்டாமா? இப்போ பேச தேவையில்லை இனி. அப்ப கடைசி வரை அவர் வரவே தேவை. எந்த தேவை இருக்கு? எந்த தேவை இருக்கு? எந்த இடத்துல முரண்பட்டாங்க? அதுதான் அவர் வரலன்னா கூட இப்ப நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இல்லை. அது ஏன்னா 21 வருஷத்து கூட்டணி இல்ல. போன தேர்தல்ல இருந்தீங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னா 21 வருஷம் சார். அமெரிக்கால போய் சைக்கிள் ஓட்டும் போது நீங்க ட்விட்டர்ல போடுறீங்க என்ன போன கூட்டணி இல்ல. அமெரிக்கால போய் சைக்கிள் ஓட்டும் போது 2024ல கூட வாங்க சென்னையில சைக்கிள் ஓட்டலாம்னு போறாங்க. இல்ல 2024ல அதிமுக 21 வருஷம் கூட இருக்கிறது எதுக்கு சார் போடணும்? இப்ப புதுசா தான் அதிமுக சேர்ந்திருக்கு. எது கடந்த தேர்தல்ல அதிமுக எந்த கூட்டணியில இருந்துச்சு? இப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுக புதுசா வந்திருக்கா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி 21 ஆண்டுகால கூட்டணியா? சார் மூச்சுக்கு 300 தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு, இந்த கூட்டணி புதிதாக உருவான கூட்டணி. இந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர். ஆனால் இருக்கிற கூட்டணியில இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளரையே இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி அங்கீகரிக்கல, அதை பற்றி பேசவும் இல்லை. ஆனா அது ஒரு கேள்வித்தாள வரமாட்டேங்குது. அதுதான் சொல்ல வர. சார் நன்றி. முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சுகுணா திவாகர், இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பெற்றக்கூடிய கூட்டணி களத்தில் மேற்கொள்ளக்கூடிய பரப்புரை அப்படின்றது எப்படி வெளிப்படுது? பாஜகவுடைய தலைவர்கள் வருகை, அவர்களுடைய மெட்ரோ தொடர்பான பேச்சு, இது எல்லாமே அந்த பரப்புரைகளுக்கு வலு சேர்க்குதா இல்லை சிக்கலுக்குரியதா மாத்துதா? இல்லை, இப்போ பாஜக அதிமுகவுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ அது தேசிய ஜனநாயக கூட்டணியாக தான் சொல்லப்படுகிறது. பொதுவாகவே இங்கே திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் அதற்கு ஒரு பெயர் இருக்கும், அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைந்தால் அதற்கு ஒரு பெயர் இருக்கும். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியே இந்தியா கூட்டணி தான், இந்தியா முழுக்க அது இந்தியா கூட்டணி தான். ஆனால் தமிழ்நாட்டில் வரும்போது அதுக்கு ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக கூட்டணி அப்படியான ஒரு பேர் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெயர், தனித்த ஒரு அடையாளம் அப்படிங்கிறது இல்லை, இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சியில் கூட நட்சத்திர வேட்பாளர்கள் இன்றைக்கி ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஈவன் சசி தரூர், காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய சசி தரூர் கூட அதில் இருக்கார். அதேமாதிரி பாஜகவில் தேவேந்திர பட்னாவிஸில் இருந்து எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இதில் அவர்கள் அந்நியப்பட்டவர்கள் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வடமாநில தலைவர்கள், அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அவருடைய பிரச்சாரங்கிறது பெரிய அளவில் ஈடுபடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுவது, ஸ்டாலின் பேசுவது, உதயநிதி ஸ்டாலின் பேசுவது, எடப்பாடி பழனிசாமி, பிரேமலதா, திருமாவளவன், இவங்க பேசுவது தான் பெருசாக ஈடுபடும். இன்னொன்று பிஜேபி தலைவர்கள் பேசுவதுங்கிறது அது அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்காமல் அதற்கு முற்றிலும் ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை தருவதாகவும் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிர முதல்வர் அவர் பேசியது, நீங்கள் எங்களோட கூட்டணியை தேர்ந்தெடுத்தால் தான் மதுரைக்கு மெட்ரோ தருவோம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்டை தான் அது உருவாக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே பாஜகவின் மீது திமுக முன்வைக்கக்கூடிய பிரச்சாரங்கிறதே தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, டெல்லியினால் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கப்படுகிறது. ஒன்றில் இப்போ 16வது நிதி கொடுங்க, என்னை ஆதரிச்சிங்கன்னா நான் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றது ஒரு பரப்புரை தானே, அது ஒரு பிரச்சார யுக்தி தானே. அது எப்படி ஒரு பிளாக்மெயிலோ அல்லது அது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாகவும் மாறும்? அது இல்லை, இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. என்னன்னா, கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது இதே பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தது. அப்போ ஒரு சில திட்டங்கள், மருத்துவக் கல்லூரிகள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதே இப்போ திமுக முன்வைக்கக்கூடிய இந்த மனத்தாங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. அவங்க அந்த காலத்தில் கேட்ட பேரிடர் நிவாரண நிதி உட்பட பல்வேறு விதமான நிதிகள், ஜிஎஸ்டி இழப்பீட்டு நிதியாக இருக்கட்டும் அல்லது பேரிடர் இழப்பு நிதியாக இருக்கட்டும், அது எடப்பாடி பழனிசாமி கேட்டது அவங்க தரவே இல்லை. நீட்டுக்கான விலக்கு அப்படிங்கிறதுமே தரவே இல்லை. இப்படியெல்லாம் பல்வேறு, அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் முதலாக பன்வாரிலால் புரோஹித் வந்த பொழுது ஆய்வு செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக போனார். அப்போ திமுக தான் கருப்பு கொடி போராட்டம் நடத்தியது. இது ஒரு மாநில அரசனுடைய உரிமையை குறுக்குவது அப்படின்னு சொல்லி அந்த 7.5% உள் இடஒதுக்கீடு, அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கூட உடனடியாக ஆளுநர் ஒப்புதல்லாம் தரவில்லை.
அது கடுமையான அழுத்தம். ஒரு பக்கம் திமுக போராட்டம் நடத்தியது, அதுக்கப்புறமேல அதிமுக வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதற்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ண பிறகு தான் ஆளுநர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கூட்டணியில் இருந்த பொழுதே மாநில அரசுடைய உரிமைகளை வந்து பாஜக நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, நாங்கள் பாஜக கூட்டணியில் நீங்கள் இருந்தால் தான் தருவோங்கிற ஒரு டோன் தான் அதில் வருது. பாஜக கூட்டணியில் இருந்தால் தான் மதுரையுடைய மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுப்போம். மெட்ரோ திட்டத்துக்கு மதுரைக்கு ஏன் அவங்க அனுமதி தரலைன்னா, இவ்வளவு குறிப்பிட்ட தூரங்களில் இது மெட்ரோ திட்டம் அமைந்ததுன்னா இத்தனை கிலோமீட்டர் தான், இவ்வளவு மக்கள் தான் அங்கே வந்து பயணிப்பாங்கன்னா அது மெட்ரோ திட்டம் லாபகரமானதாக இருக்காது, அதனால நாங்கள் தரமாட்டோங்கிறத அவங்க அபிஷியலாக சொல்றது. ஆனால் இதே மாதிரியான டிஸ்டன்ஸ் உடைய கோவையிலும் மதுரையிலும் இருக்கிற மாதிரியான தூரம் உடைய ஆக்ரா, புனே, இது ரெண்டுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கூடிய நகரங்களுக்கு அவங்க தந்திருக்கிறாங்க.